மசாலா வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி வச்ச மசாலா வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அது வந்து ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வந்து வதங்கணும். அது வந்து பார்த்திங்கன்னா டொமாட்டோ ஆனியனு கொத்தமல்லி புதினா பெப்பரு சோப்பெல்லாம் போட்டு நல்லா வந்து இது வந்து வதக்கி விட்டுக்கணும். அரைச்சின்னு மிக்சியில் போட்டு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அந்த மட்டன் கறி வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் வந்து நம்மளுக்கு வந்து லைட்டாக தான் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லைட்டாக பசங்களாம் சாப்பிட்ற வாசி இப்போ லைட்டாக வந்து போட்டுருவோம். உங்களுக்கு வந்து தேவைன்னா அதிகமாக கூட போட்டுக்கலாம். ஸோ அப்புறமா இது வந்து பார்த்திங்கன்னா மட்டன் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஹோம்மேட் மட்டன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதே வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு காரம் வந்து இருக்கும். நல்லா வந்து வதக்கி வச்சுக்கோங்க. இந்த டைமில் உப்பு கண்டிப்பாக பத்தலைன்னா உப்பு போட்டுக்கோங்க. ஸோ நல்லா வந்து மாவு வந்து வதக்கி வச்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா பார்க்கணும் சாப்பிடும்போது வந்து சூப்பராக இருக்கும் இல்லையா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 விசில் மட்டும் போதும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்னும் தண்ணி தேவைன்னா தண்ணி வந்து ஆட் பண்ணி விட்டு போகிறோம். ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விசில் போட்டுட்டோம்னா நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா விசில் வந்து போட்டு 3 விசில் வந்த வரைக்கும் நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம்.